Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வட்டி. வட்டி என்றால் என்ன? ஒரே இனத்தை சார்ந்த பொருளை கொடுத்து அதை விட கூடுதலாக நம்ம வாங்கினாலும் அதுக்கு பேர் வட்டி தான். இல்லைன்னா உடனேயோ தாமதப்படுத்தியோ நம்ம வாங்கினாலும் அதுக்கு பேர் வட்டி தான். இந்த காலத்துல நம்ம மக்களிடையே பெரும் பாவங்கள்ல ஒன்றாக இருக்கிறது தான் வட்டி. நம்மள சிலருக்கு வட்டி மட்டுமே குடும்ப வருவாயாக இருக்கும் அளவுக்கு வட்டி என்ன பண்றாங்க, சாதாரண ஒன்றாக எடுத்துக்கிறாங்க. ஆனா அது அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பெரிய பாவம், மறுமையில என்ன தண்டனை கிடைக்கும் தெரியாம வட்டியை என்ன பண்றாங்க, சாதாரண ஒன்றாக எடுத்துக்கிறாங்க. மாதம் தவறாம நம்ம வட்டி பணத்துல குடும்பம் நடத்துறவங்கள்ட்ட இப்படி வட்டி பணத்துல சாப்பிடுறீங்களே இது பாவம் இல்லையா அப்படின்னு நம்ம போய் கேட்கிறோம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் செய்த எங்களுடைய முதலீட்டு கிடைக்கும் லாபத்துல தான் சாப்பிடுறோம்னு சொல்லி வியாபாரத்தையும் வட்டியையும் ஒன்னா ஆக்குறாங்க. வட்டி வாங்குவது பெரும் பாவம் தான், ஆனா அவங்க கூறியது அதை விட மிகப்பெரிய பாவமாகும். வியாபாரம் வட்டியை போன்றது என்று கூறியவர்களை அல்லாஹ் கடுமையாக குர்ஆனிலே எச்சரிக்கிறான். யார் வட்டி வாங்கி தின்கிறாங்களோ அவங்க மறுமையில ஷைத்தானால தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்த நிலையில எழுப்பப்படுவாங்க. இதுக்கு காரணம்னா நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றது என்று கூறியதனால் மறுமையில பைத்தியம் பிடித்த நிலையில எழுப்பப்படுவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கான். யார் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரிதானது. ஆனால் அவனுடைய விவகாரம் யாரிடம் இருக்கின்றது, அல்லாஹ்விடம் இருக்கின்றது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள், அதிலேயே என்றென்றும் தங்கி விடுவார்கள். மறுமையில சித்தம் கலங்கிய நிலையில, அதாவது பைத்தியம் பிடித்த நிலையில எழுப்ப வைக்கும் அளவிற்கு மிக கொடிய பாவமாகிய வட்டியை வாங்கி அதையே தம் வருமானமாக வச்சிருக்காங்கல்ல, அவங்க கூறது என்னன்னா, நாங்கள் செய்த எங்களுடைய முதலீடு வட்டியின் மூலம் பெருகிக் கொண்டே செல்கிறது, இதனால எங்களுக்கு தொடர்ந்து லாபம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று மக்கள் கூறுகின்றனர். ஆனா அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 276வது வசனத்தில் கூறுகிறான், யம்ஹக்குமுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்தி வல்லாஹு லா யுஹிப்புல் குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ் வட்டியை எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான், இன்னும் தான தர்மங்களையும் பரக்கத்துகளையும் கொண்டு பெருகச் செய்வான். தன் கட்டளையை நிராகரித்துக் கொள்ளும் பாவிகள் யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹோட பரக்கத்துடைய செல்வம் சிறிதளவு நம்மள்ட்ட இருந்தா கூட அதன் மூலம் நமக்கு நிறைய அபிவிருத்திகளும் பயன்களும் கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வால பரக்கத்தே கிடைக்காத மலையளவு பொறுப்புவிலே இருந்தாலும் என்ன பயன்? உதாரணமாக இப்போ ஒருத்தவங்க 5 வீடு வச்சிருக்காங்க, அவங்க நோயாளியா இருக்காங்க, ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும். அப்போ அவங்கள்ட்ட அந்த வீடு இருந்து என்ன பயன்? அதே மாதிரிதான் அல்லாஹ்வால பரக்கத்தே கிடைக்காத மலையளவு பொறுப்புவிலே நம்மள்ட்ட இருந்தா கூட அதன் மூலம் நமக்கு எந்த பயனும் இல்ல. வட்டியின் மூலம் செல்வங்கள் பார்ப்பதற்கு அதிகரிப்பது போலதான் தெரியும், ஆனா முடிவில் குறைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வட்டி வாங்குவதை வருமானமாக தொழிலாக கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்றும் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும், இன்னும் அவர்கள் செய்த தர்மங்களையும் ஹஜ்ஜுகளையும் இதர நன்மைகளையும் அல்லாஹ் ஏற்பதில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. வட்டியினால் திரட்டப்படும் பொருளையும் அவ்வாறு பொருள் திரட்டுபவனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான், இன்னும் அப்பொருளோட அபிவிருத்தியை தடுத்து அதனை அழித்து விடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கடுமையாக எச்சரித்தார்கள். இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபாயா இருந்தாலும் அதை தவணை முறையில், அதாவது இஎம்ஐ என்ற பெயரில் நம்ம வாங்கும் போது அதை வட்டிக்கு போட்டு தராங்க. இஎம்ஐ என்ற பெயரில் நம்ம வாங்கும் போது வட்டி கொடுத்த குற்றத்திற்கு ஆளாகிறோம். அதாவது இஎம்ஐயும் வட்டி தான். அப்ப நம்ம இஎம்ஐ வாங்கும் போது வட்டி வாங்குவதற்கு சமம். வட்டி வாங்குபவன், வட்டிக்கு கொடுப்பவன், அதற்கு கணக்கு எழுதுபவன், அதற்காக சாட்சியம் கூறும் இருவர் ஆகியோரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துவிட்டு இவர்கள் பெரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். வட்டி வாங்குவதை 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியின் தீமைகளை பற்றி கூறும்போது, வட்டியின் மூலம் கிடைக்காத ஒரு திர்ஹம் 36 விபச்சாரத்தை விட அல்லாஹ்விடம் மிக கொடுமையானது என்றும், ஒருவனுடைய மாமிசம், அதாவது ஒருவனுடைய உடல் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒன்று
வட்டியின் மூலம் வளர்ச்சி அடைந்தால் அதற்கு நரகமே மிக ஏற்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இறைவனின் வெற்றியை பற்றி தெளிவாக யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் வட்டியை விட்டு விடுங்கள். அப்படி நீங்கள் வட்டி வாங்கினால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் போர் புரிவதற்கு சமம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய கொடிய நரக நெருப்பை போன்ற வட்டியை விட்டும் இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான சகோதர சகோதரி அனைவரையும் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதூனு சல்லீலா ரசூலிஹின் கரீம் அம்மாபாத். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மகசர் நாளின் மனிதனின் நிலை. இவ்வுலகம் அளிக்கப்பட்ட பிறகு உலக மக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மகசர் மைதானம் என்ற இடத்தில் ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ்வின் விசாரணைக்காக காத்திருப்பார்கள். அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப மறுமை எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மகசர் நாள்ல சூரியன் படைப்பினங்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும். எப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் ஒரு மைல் தூரம் மட்டுமே இருக்கும். அந்நாளில் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக வேர்வையில மூழ்குவாங்க. ஆதாரமாக முஸ்லிம் 5519. சிலரது வேர்வை கழுங்கால் வரையிலும், சிலரது வேர்வை முட்டுங்கால் வரையிலும், சிலரது வேர்வை இடுப்பு வரையிலும், சிலரது வேர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும். அந்நாளில் சில முகங்கள் சோகமயமாக இருக்கும். தமக்கு பேராபத்து ஏற்பட போகிறது என்று அவர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், 75வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல சொல்றான், பொருள் இன்னும் அந்நாளில் சில முகங்கள் கவலையினுள் வாடி இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக மறுமை நாளை எழுப்பப்படுவாங்க. எப்படின்னு சொன்னா, போதனையை புறக்கணித்தவன் இல்லை. எனது போதனையை புறக்கணித்தவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. அவனை அல்லாஹ் மறுமை நாள்ல கூடுனா எழுப்புவான். அவன் கேட்பான், யா அல்லாஹ், நான் பார்வையுடையவனாகத்தானே இருந்தேன், ஏன் என்னை கூடனாக எழுப்பினான் என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான், அப்படித்தான் என்னிடமுள்ள வசனங்கள் எல்லாம் உன்னிடம் வந்தன, அதை மறந்தவாறே இன்று நீ மறக்கப்படுகிறாய் என்று சொல்வான். கொலையாளிகள் இல்லை. இவ்வுலகில் கொல்லப்பட்டவர் மறுமை நாளில் கொலை செய்தவனின் முடியை பிடித்து இரத்தமடியும் நிலையில் இழுத்து செல்லப்படுவார். வட்டிக்காரர்களின் நிலை. இந்த உலகத்துல வட்டி வாங்கி உண்பவர் மறுமை நாள்ல சைத்தான் தீண்டியல் போல் பைத்தியம் பிடித்த நிலையில் எழுப்பப்படுவார். மோசடி செய்தவன் இல்லை. இந்த உலகத்துல மோசடி செய்தவன் மோசடி செய்த பொருள ஒரு சங்கலியால போட்டு எடுத்துட்டு வருவாங்க. தம் தேவைக்கு அதிகமாக யாசிப்பவன் நிலை. தம் தேவைக்கு அதிகமாக யாசிப்பவன் மறுமை நாள்ல தமது முகத்துல ஒரு துளி சதை கூட இல்லாமல் ஏற்படுவான். ஆதாரமாக புகாரி 1474 முதல் 1475 வரை ஹதீஸ் கூறப்பட்டிருக்கு. உயிரினங்களை பராமரிக்காதவர்களின் நிலை. இந்த உலகத்துல ஒட்டகம் வளர்த்து அதை பராமரிக்காம வஃபாத் ஆயிடுச்சுன்னா, அதாவது மௌத்தா போயிடுச்சுன்னா, அது மறுமை நாள்ல முன்பு இருந்ததை விட நல்ல நிலையில அந்த ஒட்டகம் வளர்த்தவரை 2 கால்களால மிதிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரியான கொடுமையான நிலைகளை விட்டும் மகசர் நாளில் சிறந்த நிலையை அடைந்து சுவனத்தில் உயர்ந்த சுவனம் சொல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.